நடிப்பு பயிற்சிக்காக நீங்க அமெரிக்கா கூட போயிருந்தீங்கல்ல? தியேட்டர் ஆர்ட்ஸ் படித்தேன். ம். ஃப்ளாரிடாவில், ம். யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் ஃப்ளாரிடாவில் ஒரு 2 வருஷம் ம். கோர்ஸ் அது. அது முடிச்சுட்டு வந்த பிறகு தான் தாஜ்மஹால். அது வந்து இதுக்கப்புறம். ஆமாம், எல்லாம் முடிச்சு எப்போ வந்து நான் தமிழ்ச்செல்வன் முடிஞ்ச உடனே அப்பாட்ட போய் நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குப்பா, நான் படம் பண்ணணுன்றேன், நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா, அவர் வந்து இல்லைடா நான் நடிக்க வந்தவன், என்னால் அதை நடிக்க முடியாமல் போச்சு, நான் இப்படியோ முட்டி மோதி டைரக்டர் ஆகிட்டேன், டைரக்ஷன் உனக்கே தெரியல எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு, நான் நடிக்க ஆசைப்பட்டது நீ எனக்காக செய்ய அப்படின்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணி அதுக்கப்புறம் என்னை அங்கே அனுப்பிச்சி விட்டாங்க. அமெரிக்காவில் நடிப்பு பயிற்சி எப்படி இருந்தது? தியேட்டருக்கும் சினிமாவுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க. என்னென்னா இப்போ தியேட்டரை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, உடல் மட்டும் இல்லை, அமைப்பு, நம்மளுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே, குரல் கொண்டு எல்லாம் நடிக்கணும். இப்போ இதை எப்படி அவன் பிரிக்கிறான்னா, ஃபஸ்ட்டு இந்த 5 ரோ டு 10 ரோவில் இருக்கிறவனுக்கு வந்து உங்களுடைய உருவம் தெரியும், உங்களுடைய முகபாவனைகள் தெரியும், உங்களுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே தெரியும். அதுக்கு பின்னாடி இருக்கிறவனுக்கு உங்கள் உருவம் தெரியும், அந்த உருவமும் நடிக்கணும். அதுக்கு பின்னாடி உங்கள் குரல் மட்டும்தான் அவனுக்கு கேட்கும், அந்த குரலும் நடிக்கணும். இதுதான் வந்து தே டீச் யூ. அண்டு எப்படின்னா 1 மந்த் ஃபுல்லாக தியரி பண்ணுவாங்க, 1 மந்த் ஃபுல்லாக ப்ராக்டிகல்ஸ் பண்ணுவாங்க. இப்படியே ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே 1 வருஷம் ஃபுல்லாக டூர் போவோம். எப்படின்னா ஒவ்வொரு சிட்டிலையும் போயிட்டு இந்த மாதிரி எங்கெங்கே யூனிவர்சிட்டிஸ் இருக்கோ அங்கே போய் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். பெர்ஃபார்ம் பண்ணும்போது எங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு டாப் 5 பெஸ்ட் ஆக்டர்ஸ் வில் கம் ஃப்ரம் த தியேட்டர் டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்க தான் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு யூனிவர்சிட்டின்னு மட்டும் இல்லை, எப்படியும் ஒரு 10-15 யூனிவர்சிட்டி சேர்ந்து வரும் எங்களோட இதில். எங்கள் டைம் ஒதுக்கின டைமுக்கு கரெக்டாக 45 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடணும். அதுதான் எங்களுக்கு கொடுக்கப்படுற டைம். ஏன்னா மிச்சவங்கள்லாம் எல்லாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுனால மேக்ஸிமம் நாங்கள் பண்ணது வந்து அதிகமாக மோஸ்ட்லி ஷேக்ஸ்பியரோட பிளேலேருந்து அதை வந்து என்ன பண்ணுவாங்க, டீச்சர்ஸ் வந்து ஒரு நாட் எடுத்து அதை ஒரு ஸ்கிரிப்டை எழுதி கொடுப்பாங்க. அதை எந்தெந்த கேரக்டர்ஸ்னு அவங்க டிசைட் பண்ணி கொடுக்கும்போது அதை நாங்கள் அடாப்ட் பண்ணி பண்ணுவோம்.